திருமறை குரானில் ஆணித்தனமான வசனம், ஒரு 3 உபதேசங்களை உள்ளடக்கி இருக்கிற வசனம். வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக படித்து பாருங்கள். அல்லாஹ் நம் உள்ளங்களிலே ஆழமாக ஒரு 3 விஷயத்தை பதிய வைக்கிறான். 28வது அத்தியாயம் 77வது வசனம். நிச்சயமாக திருக்குரானை திறந்து படித்து பார்க்க வேண்டிய ஆழமான வசனம். அல்லாஹ் பேசுகிறான். பாயிண்ட் நம்பர் 1, அல்லாஹ் முதல் விஷயமாக பதிய வைக்கிறான். வப்தகி ஃபீமா ஆத்தா கல்லா அத்தாரல் ஆஹிரா. மனிதனே, அல்லாஹ் அழைக்கிறான், மனிதா, உனக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற அருட்கொடைகளுக்காக அத்தாரல் ஆஹிரா, மறுமையின் வீட்டை நீ தேடிக்கொள். அல்லாஹ் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறான். கேட்டதையும் கொடுக்கிறான், கேட்காதவற்றையும் அல்லாஹ் வழங்குகிறான். தொழுது பிரார்த்தனை செய்து ஒவ்வொரு பிரார்த்தனையும் மிகச்சரியாக சாங்ஷன் ஆகி அல்லாஹ் வழங்குகிறானா என்று பட்டியல் போட்டு பார்த்தால் அப்படியெல்லாம் இல்லை. கேட்காததையும் அல்லாஹ் வழங்கத்தான் செய்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், முதல் விஷயம், உனக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற அருளுக்காக மறுமையின் வீட்டை தேடிக்கொள். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான், ஒலா தன்ச நசீபக்க மினத் துன்யா. மனிதா, இந்த உலகத்திலே உனக்கான பங்களிப்பு என்று ஒன்று இருக்கிறது, ஷேர் இருக்கிறது. உன் பொருளாதாரத்தை திரட்டுவது, குடும்பத்தை பராமரிப்பது, பெற்றோர், பிள்ளைகள், மனைவி, மக்கள் என்று அவர்களுக்கு உனக்கான பங்களிப்பு எப்படி இருக்கிறதோ, இந்த மார்க்கத்திற்காக உனக்கான பங்களிப்பு ஒன்று இருக்கிறது. ஒலா தன்ச, அதை நீ மறந்து விடாதே, அலட்சியமாக வாழாதே. குடும்பம், பொருளாதாரம், உலகம், மார்க்கத்திற்காக உங்கள் ஒவ்வொருவருக்குமான பங்களிப்பு ஒன்று இருக்கிறது. மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான், வ அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு உதவி செய்தது போல், உன் வாழ்க்கைக்கு உதவி செய்தது போல், இறைவனுக்காக, இஸ்லாத்திற்காக நீயும் உதவி செய். அல்லாஹ் உனக்கு எவ்வளவு உதவிகளை அள்ளி வழங்கியிருக்கிறான். இந்த உதவிக்காக, இறைவனின் மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக நீயும் உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் பதிய வைக்கிறான். நம்பர் 1, மனிதா, உனக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற அருட்கொடைகளுக்காக நீ தேட வேண்டிய வீடு மறுமையின் வீடுதான். நம்பர் 2, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இஸ்லாத்திற்காக, மார்க்கத்திற்காக, இறைவனுக்காக செலுத்த வேண்டிய பங்கு ஒன்று இருக்கிறது. அதை நீ மறந்து வாழாதே. அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்திலே உதவி செய்தது போல் இறைவனின் மார்க்கத்திற்காக நீ உதவி செய் என்று அல்லாஹ் ஆணித்தரமாக பதிய வைக்கிறான். சற்று யோசித்து பாருங்கள். நம் தலை மீது ஆணி அறைவது போன்ற ஒரு உபதேசம், அடி கொடுக்கிற உபதேசம். அடே, உனக்கான ஒரு பங்கு, இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக, இந்த மார்க்கத்திற்காக ஒரு ஷேர் இருக்கிறது, மறந்து விடாதே. இந்த பங்கிற்கு வயது வரம்பு கிடையாது. இவர் ஒரு ஜமாத்திலே இருக்க வேண்டும் என்பது கிடையாது, அல்லது ஒரு ஜமாத்தில் உறுப்பினராக அதை ஆதரிக்க வேண்டும் என்பது கிடையாது. இதற்கான அடையாளம் நீ முஸ்லிமாக இருக்கிறாயா இல்லையா. உன் குடும்பத்திற்கு உன்னால் பங்களிக்க முடியுமானால், உன் வீட்டை வளர்க்க முடியுமானால், உன் வியாபாரத்தை பெருக்க முடியுமானால், உன்னுடைய வாரிசுகளை, உன்னுடைய பொறுப்பிற்கு கீழ் உள்ளவர்களை பாதுகாக்க முடியுமானால், இஸ்லாத்திற்காக உனக்கான பங்கு இருக்கிறது. அதை நீ கணக்கச்சிதமாக செய்து முடிக்க வேண்டும் என்கிறான் இறைவன்.